வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது பணத்தை பத்தின நம்மளோட எண்ணத்தையே மொத்தமா மாத்தக்கூடிய ஒரு புத்தகத்தை பத்தி தான். ஃபைனான்ஸ்ல ஜெயிக்கிறதுக்கு பெரிய ஃபார்முலா, பெரிய படிப்பெல்லாம் தேவைன்னு நினைச்சீங்கன்னா ஒருவேளை நீங்க தப்பா கூட இருக்கலாம்னு இந்த புத்தகம் சொல்லுது. வாங்க பார்க்கலாம். சரி வாங்க, ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். பண விஷயத்துல வெற்றி பெற நீங்க எவ்வளோ படிச்சிருக்கீங்க, நீங்க எவ்வளோ ஸ்மார்ட்டா இருக்கீங்கன்றது உண்மையிலேயே முக்கியமா? என்ன நினைக்கிறீங்க? நீங்க என்ன நினைச்சாலும் பதில் ரொம்ப சிம்பிள். இல்ல. ஆமாங்க, வெற்றிங்கிறது உங்க அறிவை பொறுத்த விஷயமே இல்ல, அது நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கன்றத பொறுத்தது. இதுதான் இந்த புத்தகத்தோட மைய கருத்து. ஓகே, இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. நாம முதல்ல உடைக்க போற கட்டுக்கதை என்னன்னா, பண மேதைங்கிற ஒரு விஷயம். அதாவது ரொம்ப புத்திசாலியா இருக்கிறது மட்டுமே ஏன் பண விஷயத்துல ஜெயிக்கிறதுக்கு போதாதுன்னு ஒரு சின்ன கதை மூலமா புரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு டெக்னாலஜி எக்ஸிக்யூட்டிவ் ஒருத்தர் இருந்தாரு. அவர் ஒரு உண்மையான ஜீனியஸ்னு சொல்லலாம். வைஃபை டெக்னாலஜில ரொம்ப முக்கியமான சில பாகங்களை கண்டுபிடிச்சு அதுக்கு பேட்டர்ன் கூட வாங்கினவர். ஸோ அவரோட அறிவிலையோ இல்ல திறமையிலையோ எந்த ஒரு குறையுமே கிடையாது. ஆனா பண விஷயத்துல அவரோட நடத்தை ரொம்பவே விசித்திரமா இருந்துச்சு. எப்போவும் கையில பெரிய பணக்கட்டுகளை வச்சுக்கிட்டு மத்தவங்க கிட்ட காட்டி பெருமைப்பட்டுக்குவார். அது மட்டும் இல்ல, சும்மா ஒரு ஜாலிக்காக கடல்ல காசுகளை தூக்கி எறிஞ்சு விளையாடுவாராம். யோசிச்சு பாருங்க, இதுதான் அறிவுக்கும் நடத்தைக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம். இதனால தான் இந்த புத்தகத்தோட ஆசிரியர் மார்கன் ஹவுசல் ரொம்ப அழகா சொல்றாரு, பணத்துல ஜெயிக்கிறதுக்கும் நீங்க எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கீங்கன்றதுக்கும் ரொம்ப கொஞ்சம் தான் சம்பந்தம் இருக்கு. ஆனா நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கன்றதுக்கு தான் நிறைய சம்பந்தம் இருக்கு. இதுதான் நாம கத்துக்க வேண்டிய முதல் முக்கியமான பாடம். சரி, இப்போ அடுத்த பகுதிக்கு போலாம். இது கேட்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம், ஆனா சில சமயம் தோக்குறது தான் ஜெயிக்கிறதுக்கான ஒரே வழி. எப்படின்னு கேக்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். உதாரணத்துக்கு வால்ட் டிஸ்னியோட கதையே எடுத்துப்போமே. இன்னைக்கு டிஸ்னிங்கிறது ஒரு பெரிய சாம்ராஜ்யம். ஆனா ஒரு காலத்துல, அதாவது 1930களில் அவரு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. அப்போ அவரு நூத்துக்கணக்கான கார்ட்டூன்களை தயாரிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆமாங்க, 1 2 இல்ல, 400க்கும் அதிகமான கார்ட்டூன்கள். சும்மா நினைச்சு பாருங்க, அது எவ்வளோ பெரிய நம்பர்னு. அவர் விடாம உழைச்சாரு, தொடர்ந்து புதுசு புதுசா முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. ஆனா இதுல அதிர்ச்சியான உண்மை என்னன்னா, அந்த 400க்கும் அதிகமான கார்ட்டூன்ஸ்ல பெரும்பாலானவை படுதோல்வி, பயங்கர நஷ்டம். சொல்ல போனா டிஸ்னி கிட்டத்தட்ட கம்பெனியே மூட வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டாரு. இந்த கான்செப்டுக்கு பேரு தான் டேல்ஸ் யூ வின். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க 100 தடவை முயற்சி செஞ்சு 99 தடவை தோத்து போனா கூட பரவாயில்ல, அந்த ஒரே ஒரு வெற்றி உங்க வாழ்க்கையை தலைகீழா மாத்துற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வெற்றியா இருக்கலாம். இத பாருங்க, ஒரு பக்கம் 400க்கும் அதிகமான கார்ட்டூன்கள், இன்னொரு பக்கம் 1938ல வந்த ஒரே ஒரு படம் ஸ்னோ ஒயிட். அந்த நூற்றுக்கணக்கான படங்கள் எல்லாம் சேர்ந்து ஏற்படுத்தின தாக்கத்தை விட இந்த ஒரே ஒரு படம் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு லாபத்தை அள்ளி கொடுத்துச்சு. நிஜமாவே அந்த ஒரே ஒரு படத்தோட வெற்றி டிஸ்னியோட மொத்த கடனையும் அடைச்சது மட்டும் இல்லாம, இன்னைக்கு நாம பார்க்குற இந்த பிரம்மாண்டமான டிஸ்னி ஸ்டுடியோவை கட்டுறதுக்கும் அதுதான் அடித்தளமா இருந்துச்சு. இதுதான் அந்த ஒரு பெரிய வெற்றியோட பவர். சரி, இப்போ 3வது முக்கியமான ஒரு ஐடியாவுக்கு வருவோம். உண்மையான செல்வம்னா என்ன? நாம பார்க்குற பெரிய பங்களா, காஸ்ட்லியான கார் இதெல்லாம் தானா? இல்லவே இல்லை. அதாவது பணக்காரரா இருக்கிறதுக்கும் செல்வந்தரா இருக்கிறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. பணக்காரருங்கிறவர் யாருன்னா நல்ல வருமானம் உள்ளவர். அவர் $1,00,000 கார் வாங்குவாரு, மத்தவங்க கிட்ட காட்டணும்னு நினைப்பாரு. ஆனா செல்வந்தருங்கிறவர் யாருன்னா அவர்கிட்ட இருக்கிற நிகர மதிப்பு தான் முக்கியம். அவர் செலவழிக்காத பணம் தான் அவரோட சொத்து. அது கண்ணுக்கு தெரியாத முதலீடுகளா, எல்லாத்தையும் விட முக்கியமா சுதந்திரமா இருக்கும். இதில் ஒரு ஆழமான உண்மை இருக்கு. உங்க பொருட்களை பார்த்து நீங்க எவ்வளவு பிரமிச்சு போறீங்களோ அந்த அளவுக்கு வேற யாருமே அதை கண்டுக்க மாட்டாங்க. நாம ஒரு காஸ்ட்லியான பொருளை வாங்குறப்போ எல்லாரும் நம்மளை பத்தி தான் பேசுவாங்கன்னு நினைப்போம். ஆனா உண்மை அது இல்ல. அப்போ உண்மையான செல்வம்னா என்ன? அது நீங்க வாங்காம விட்ட அந்த காஸ்ட்லியாத கார், நீங்க வாங்க மறுத்த அந்த வைர நகை. சுருக்கமா சொன்னா, செல்வம்ங்கிறது கண்டுக்கு தெரியாதது. அது நீங்க பாக்குற பொருட்களா மாறாம உங்ககிட்ட பத்திரமா இருக்கிற நிதி சொத்துக்கள். சரி, நாம இப்போ இந்த விவாதத்தோட முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். கிளைமேக்ஸ்னு கூட சொல்லலாம். செல்வம்னா பொருட்களை வாங்குறதில்லன்னு சொல்லிட்டோம். அப்போ அது எதுக்குதான்? அதோட உண்மையான நோக்கம் என்ன? அப்போ ஆடம்பர பொருட்களை வாங்குறதுக்கு இல்லனா செல்வம் எதுக்கு? இந்த கேள்வியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பணத்தோட உண்மையான மதிப்பு என்னவா இருக்க முடியும்? அதை வச்சு நாம நிஜமாவே எதை வாங்க நினைக்கிறோம்? இதோ பதில். இதுதான் இந்த புத்தகத்தோட உச்சக்கட்டமான ஒரு கருத்து. செல்வத்தோட மிக உயர்ந்த வடிவம் என்னன்னா, ஒவ்வொரு நாள் காலையிலையும் எந்திரிச்சு இன்னைக்கு நான் என்ன வேணும்னாலும் செய்வேன்னு சொல்ற அந்த திறன்தான். ஆக செல்வம்னா என்ன?
செல்வம் சமம் சுதந்திரம். உங்க நேரத்தை நீங்களே கட்டுப்படுத்துற திறன் தான் பணம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய டிவிடெண்ட். இதை விட மதிப்பு வாய்ந்த விஷயம் எதுவுமே இல்ல. கடைசியா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியோட முடிக்கிறேன். இவ்ளோ நேரம் நம்ம பேசின விஷயங்களை மனசுல வச்சுக்கிட்டு உங்களையே நீங்க கேட்டுக்கோங்க. செல்வம் உங்களுக்கு என்ன செய்யறதுக்கான சுதந்திரத்தை கொடுக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? அந்த பதில் தான் உங்க நிதி பயணத்துக்கான உண்மையான வழிகாட்டி.